கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரிப்போடு நிற்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழி எங்கும் நான் போகிற ஊர் எங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். பயனியர் பப்ளிக் ஸ்கூலினுடைய இந்த முதலாம் ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அழைத்த இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கும் இந்த பள்ளியை சார்ந்த மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சேர்மன் முருகன் அவர்களுக்கும் என்னை என்னுடைய நண்பர் கபீர் வாயிலாக தொடர்பு கொண்டு பேசிய அன்பு அண்ணன் பேராசிரியர் நாசர் அவர்களுக்கும் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் நாடிமுத்து அவர்களுக்கும் இந்த 2 பேர் இருக்காங்க டைரக்டர்ஸ் 6 பேரில் மொத்தம் ஏனைய இயக்குநர்களுக்கும் என்னை திருச்சி ஏர்போர்ட்லேருந்து இங்கே வரைக்கும் அன்போடு அழைத்து வந்த அன்பு தம்பிகள் விக்னேஷுக்கும் சூர்யாவிற்கும் இந்த இனிமையான ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கிற அத்துணை பெரிய மனிதர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் எங்களுடைய மதிப்புக்குரிய பேராசிரியர் மதுரை கல்லூரியுடைய முன்னாள் முதல்வர் காதரையா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை சமர்ப்பிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஆனுவல் டேல குழந்தைங்க யாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரியே தெரியல. நான் அப்படியே கிளம்பி இந்த ரெஸ்ட் ரூம் போகலான்னு பார்க்குறேன். ஒரு அக்கா பப்ஸை ஒரே புடியாக உள்ளே தள்ளுது. பையன் பக்கத்தில் சொல்கிறான், மெதுவாக சாப்பிடுமா சிக்கிக்க போகுதுங்கிறேன். ஓட்டு தள்ளி ஒரு வழியா எனக்கு என்ன எல்லா ஆண்டு விழாவில் எந்த பள்ளி ஆண்டு விழாவிற்கு நான் இந்த டிசம்பர்லேருந்து இந்த ஏப்ரலுக்குள்ளே குறைந்தது ஒரு 100 நிறுவனங்களுக்காவது போயிடுவேன். குறைந்தது 100 நிறுவனங்கள் போவேன். எனக்காக தேதியை மாற்றி வச்சுக்குவாங்க நம்ம பள்ளி மாதிரி. அதுக்கு நான் நன்றி சொல்லணும். முதல்ல 2 தேதி கேட்டாங்க. எனக்கு இந்த தேதி மட்டும்தான் இந்த மாதத்தில் இருக்குன்னு சொன்னேன். சரி அதே தேதியில் வச்சுக்கிறோம், நீங்கள் வந்துருங்க. அந்த அன்பு தான் இந்த இடத்தில் என்னை இருக்க செய்வதற்கான மிக முக்கியமான காரணம். நான் வழக்கமாக ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான் நான் உட்காருவேன். ஆனால் நாசர் சார் இவன் எப்படியும் 1.5 மணி நேரத்தில் கிளம்பிடுவான், அதனால் முதலையே 1.5 மணி நேரம் இவனை உட்கார வச்சிடலான்னு பிளான் பண்ணிங்க பாருங்க. அதான் திறமைங்கிறது. எந்த பள்ளி ஆண்டு விழாவுக்கு போனாலும் நான் பொதுவாக பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆடுற குழந்தைங்க ஆடி முடிச்சு கூட உற்சாகமாக இருக்கும். அங்கே 4 அக்கா புரிஞ்சுக்கிட்டு சிரிக்கிறாங்க. இந்த சும்மா உட்காந்து பார்க்குற நீங்கள் டயர்டாவீங்க பாருங்க, அதுதான் என்னால் தாங்கிக்கவே முடியாது. அப்புறம் ஏதாவது ஒரு குழந்தை ப்ரைஸ் வாங்குச்சுன்னா 2 பேர் மட்டும் கை தட்டுவாங்க. அதை பெற்ற ஆதார் கார்டுன்னு அர்த்தம், அம்மா அப்பான்னு அர்த்தம். மற்ற பேரண்ட்ஸ்லாம் இருக்கிறது உம்முன்னு பார்க்கறது. இவன் என்ன பெருசாக படித்து வாங்கிவிட்டான். ஒன்று சொல்கிறேன், ஒரு புது கவிதை இருக்குது. கிணற்றில் தவறி விழுந்தது குழந்தை, கிணற்றில் தவறி விழுந்தது குழந்தை, எல்லோரும் வேகமாக தேடினார்கள் அவரவர் குழந்தைகளை. உளுந்தது நம்ம குழந்தையான்னு தான் பார்ப்பானே ஒழிய குழந்தை விழுந்துருச்சான்னு ஒருத்தனும் பார்க்க மாட்டான். அந்த மாதிரி எந்த குழந்தை ப்ரைஸ் வாங்கினாலும் முதல்ல நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்துகிற அந்த தன்மையை தயவு செஞ்சு நீங்கள் கற்றுக்குங்க. இனிமேல் குழந்தைங்களாம் ஆடுது, நடுவில் பேச முடியாது. ஸ்டேஜில் ஏறாமல் என்னால் நடுவில் பேச முடியல. அது ஒன்று தான் பிரச்சனை. நான் முதலே ஸ்டேஜில் ஏறி பேசியிருந்தேன்னா நடுவில் பர்ஃபார்மன்ஸ் அப்போ நான் பேசியிருப்பேன். குழந்தைங்களாம் அவ்வளோ அழகாக ஆடுது. அவ்வளோ பெரிய இப்போ இவ்வளோ பெரிய இங்கிலீஷ் ப்ளே பண்ணுச்சே, யாருக்காவது புரிஞ்சுதா? அதில் நடித்த குழந்தைங்களோட அம்மா அப்பாவை கேட்குறேன், உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியல. உங்களுக்கு புரியாத ஒரு விஷயத்தை உங்கள் பையன் பண்ணுறப்ப எவ்வளோ கை தட்டணும்? இது வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ண அத்தனை குழந்தைகளுக்கும் சேர்த்து ஒரு பலத்த கைத்தட்டல் எல்லாரும் கொடுங்க பாப்போம். இப்போ எப்படி இருக்கு சத்தம்? அப்படியே அமுக்கி வச்சுக்கிறது கையை. தட்டுனா வீணா போயிருமா? உற்சாகப்படுத்தணும். குழந்தைங்கள் எதிர்பார்க்குற முதல் விஷயமே அம்மா அப்பா தன்னை உற்சாகப்படுத்துகிறாங்களா, ஆசிரியர்கள் தன்னை உற்சாகப்படுத்துகிறாங்களா. தடுக்கி விழுகிற பொழுதெல்லாம் நீ தடுக்கி விழ பிறந்தவன் இல்லை, எழுந்து நிற்க துணிந்தவன் என்று எந்த பெற்றோர்கள் சொல்லுகிறீர்களோ அந்த பெற்றோர்கள் வளர்க்கிற குழந்தைகள் நாளைய சமுதாயத்தினுடைய தூண்கள். மறந்துடாதீங்க. அவனே கீழே விழுந்து அழுதுகிட்டு இருப்பான். ஏண்டா விழுந்துன்னு இந்த அம்மா ஒரு 4 அடி அடிக்கும். நான் அந்த சில அம்மாக்கள்லாம் பார்க்குறப்ப இவ்வளோ பெரிய கல்லை தூக்கி மண்டை மேலே போட்டலாமான் இருக்கு எனக்கெல்லாம். அவன் ஒருத்தன் படிக்கட்டில் தவறி விழுந்துட்டான். சென்னையில் தியேட்டர் போயிருக்கிறப்ப தெரியாமல் விழுந்துட்டான். அவனே கால் வலிக்குதுன்னு அழுகிறான். இதில் அந்த அம்மா தூக்கி வச்சு
உழுவியா உழுவியா உழுவியா. அவன் என்ன நினைப்பான்? அம்மா நினைப்பானா, மென்டல் நினைப்பானா? ஒரு பையனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா அவனோட மைண்ட் வாய்ஸ்ல நாம பேசுறோம்ல. அதனால இங்க நிறைய பெற்றோர்கள் இருக்கிறதுனால சொல்றேன். நானும் ஒரு பெற்றோர். என்னுடைய குழந்தை யூகேஜிலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறாங்க. அமிழ்தா பேரு, தமிழ் பேரா வைக்கணும்னு அமிழ்தான்னு வச்சேன். நீங்க அந்த பேரை ஒரு 5 முறை சொன்னீங்கன்னா தமிழ்னு வந்துடும். அமிழ்தாவை என் பொண்டாட்டிட்டு நான் வச்ச ஒரே வேண்டுகோள் அதுதான், தமிழ் பேர் வைக்கணுமான்னு. பரவாயில்லன்னு அது மட்டும் அனுமதி கொடுத்தான். காலில் விழுந்து நன்றிமான்னு வந்துட்டேன். நான் காலில் விழுந்து நாங்கள் ஒரு சிஸ்டர் சிரிக்கிறாங்க, ஓ என் புருஷன் மாதிரி தானா அப்படின்னு. ஏமா இப்படி இருக்க நீ? இருக்கிற பெற்றோரா நானும் ஒரு அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்தில் இங்கே இருக்கிற பெற்றோர்கள் எல்லாருமே இப்போ நிறைய குழந்தைங்க ஆடிச்சு பாடிச்சு. நான் உங்களுடைய மனதிலிருந்து நான் சொல்கிறேன், நம்ம பண்ணுற தவறுகள் அதை மட்டும் நம்ம திருத்திக்கலாம். இப்போ வந்தப்போ கூட அண்ணன் கீழே சொல்லிட்டு இருந்தார், சார் நம்ம என்னதான் மாறுதலுக்கு உட்பட்டாலும் நம்மளுடைய கலாச்சாரமும் பண்பாடும் தான் சார் நம்மளுடைய பலமே, அதை நீங்கள் சொல்லணும் அப்படின்னார். முதல்ல இந்த பயனீர் ஸ்கூல் இங்கே ஆரம்பித்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். நான் வெறும் மெட்ரோ சிட்டிஸ்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆரம்பித்து பயங்கரமாக கட்டி ஏசி கிளாஸ் ரூம், ஏசி வேன் அப்படின்னு விளம்பரப்படுத்துறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி நம்ம பக்கம் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு தரமான கல்வி கிடைக்கணும். நாளைக்கு வாழ்க்கைனா என்னன்னு அவன் ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு வரப்போ தெரியணும். அதற்கு இந்த இடத்துல நீங்கள் கல்வி நிறுவனம் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கல்ல, அதுக்குன்னே எனக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுகள் இந்த நிர்வாகத்திற்கு. முதல்ல பெற்றோர்கள் பண்ணுற தவறு, பழைய காலத்தில் நம்ம எல்லா குழந்தைங்களா இருக்கிறப்ப நம்ம எல்லாமே இந்த விளையாட்டு விளையாண்டுருப்போம். இன்னைக்கு எங்கேயாவது 2-3 குழந்தைங்க இந்த விளையாட்டு விளையாடுது. கையை நீட்டும் குழந்தைகிட்ட, கையை நீட்டும் குழந்தை. நம்ம சொல்லுவோம், பப்பு குத்தி நெய் ஊற்றி பானையில் சோறு போட்டு உண்பார் உண்டோ தின்பார் உண்டோ உனக்கு கொஞ்சம் கொடுப்பார் உண்டோ, பருப்பு நெய் சாதம் குழம்பு வெஜிடேரியனாக இருந்தால், நான் வெஜிடேரியன் இருந்தால் சிக்கன் மட்டன் அது குஸ்கா குஸ்கா எல்லாம் போட்டு பிசைஞ்சு உனக்கு ஒரு வாய் எனக்கு ஒரு வாய், அப்பாவுக்கு ஒரு வாய் அம்மாவுக்கு ஒரு வாய் அப்படி சொல்லிட்டு தாத்தாக்கு ஒரு வாய் பாட்டிக்கு ஒரு வாய். அப்போல்லாம் தாத்தா பாட்டிலாம் வீட்டிலே இருந்தாங்க. சித்தப்பாக்கு ஒரு வாய் சித்திக்கு ஒரு வாய் பெரியப்பாக்கு ஒரு வாய், அவங்களும் வீட்டிலலாம் இருந்தாங்க. இப்போ எல்லாரும் தனித்தனியாக வீட்டில் இருக்கோம், வீடு அனாதையாக இருக்குது. அக்கெல்லாம் நினச்சி பாருங்கள், பையன் ஸ்கூலுக்கு போயிடுறேன், அம்மா வேலைக்கு போயிடுது அப்பா வேலைக்கு போயிடுது, வீடு ஓன்னு இருக்குது. அப்படி ஊட்டுவோம் எல்லாம், அதுக்கு ஒரு வாய் இதுக்கு ஒரு வாய். அப்புறம் சொல்லி முடிச்சுட்டு தெருவில் யாராவது ஒருத்தவங்க போவாங்க, ஒரு ஆணோ பெண்ணோ. ஒரு ஆண் போனா அத்தை அங்கே போகிறாங்களா மாமா அவங்களுக்கு ஒரு வாய், அங்கே போகிறாங்களா அத்தை அவங்களுக்கு ஒரு வாய் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிட்டு கடைசியில் கையை நீட்டுன்னு சொல்லிட்டு அவையார் குழவி நண்டு ஊறுது நரி ஊறுதுன்னு சிரிக்க வைப்பாங்க. இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற வாழ்வியல் உண்மை என்ன தெரியுமா? நீ சம்பாதிக்கக்கூடிய பணம், நீ பிற்காலத்தில் சம்பாதிக்கக்கூடிய பணம், அதன் மூலமாக வருகிற உணவு உனக்கும் உன் குடும்பத்திற்கும் மட்டுமல்ல, தெருவில் பசித்து யாராவது ஒருவனோ ஒருத்தியோ போனால் அவர்கள் பசியாறுவதற்கும் நீ சம்பாதித்த பணம் உதவ வேண்டும். அதுதான் பணத்தினுடைய அடையாளம் என்று சொல்லி, அப்படி உதவுனேனா நீ உதவுனதுக்காக வருத்தப்படக்கூடாதரா, சந்தோஷப்படணும். அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு சந்தோஷப்படணுங்கிறதுக்காக தான் கிச்சு கிச்சு மூட்டி சிரிக்க வைக்கிறது. ஒரு சின்ன விளையாட்டின் மூலமாக வாழ்க்கையினுடைய உண்மையை சொல்லி கொடுத்த ஒரே இனம் இந்த உலகத்தில் தமிழினம் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்படியே பிளான் பண்ணி இங்கே நமக்கு வாங்க, நம்ம ரியல் லைஃபுக்கு வாங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, இது சாப்பாடு, இது ஸ்நாக்ஸ், இது ஃப்ரூட்ஸ், 3 பாக்ஸில் அம்மா வச்சுருக்கேன், நீ மட்டும் சாப்பிடு. இல்லைம்மா ஸ்கூலில் கிறிஷ் கேட்குறான், கேட்டால் மூஞ்சில் குத்து. அவன் எதுவும் கொண்டு வரதில்லையா, அவங்க மம்மி ஃப்ரூட்ஸ் தரதில்லை, நான் தான் ஃப்ரூட்ஸ் கொண்டு வரேன்னு என்னோட டிஃபன் பாக்ஸ் எடுக்கிறான். அப்போ இனிமேல் மம்மி உனக்கு ஃப்ரூட்ஸ் தரல, நீ வீட்டுக்கு வந்து சாப்பிடு, வெறும் சோத்தை மட்டும் கொண்டு போ. சொல்கிறீங்களா இல்லையா? நீ சாப்பிடு, நீ மட்டும் வளரு, நீ மட்டும் நல்லாரு, நீ மட்டும் படி, நீ மட்டும் மார்க் வாங்கு. நீங்கள் நீ 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 என்று சொல்லி 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 வளர்க்கிற பொழுது வளர்ந்த பிறகு அவன் நான் நான் என்று சொல்லி உங்களை தள்ளி வைக்கிறான் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். இன்னைக்கு எல்லாம் ஒரே குழந்தை தான். வாழ்க்கையினுடைய சூழல் அப்படி ஆயிடுச்சு. ஒரு குழந்தை தான் பெற்றிருக்கேன், ஒரு குழந்தை தான் பெற்றிருக்கேன், ஒரு குழந்தை தான் பெற்றிருக்கேன், அவனுக்கு செல்லம் கொடுக்குறேன். முன்னாடிலாம் என்ன ஐயா இருக்காங்க, காதரையா இருக்காங்க, நாங்கள்லாம் ஆசிரியர்களாக இருந்து ஐயாட்ட பேச்சு போட்டி வரப்போ ஐயாவை பார்த்தாலே பயப்படுவோம். ஐயா வேற கல்லூரி, நாங்கள் வேற கல்லூரி, கல்லூரி மாணவர்களாக இருக்கிறப்பயே அவ்வளோ மரியாதை இருக்கும் ஆசிரியர்கள் மேலே. இன்னைக்கு நினச்சி பாருங்க,
இப்போ இங்கே வேலை செய்கிற ஆசிரியர்களுக்கு, நம்ம பிரின்சிபல் சாருக்கு, அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு சம்பளம் நினைக்கிறீங்களா? அவங்க பத்திரமா போயிட்டு பத்திரமா போகிறதுக்கு தான் சம்பளமே. பயந்து பயந்து யாரையுமே ஸ்ட்ரிக்டாக ஒரு வார்த்தை சொல்ல முடியல. எந்த வாத்தியாரையும் கையை வாங்கினா அவன் போனை எடுத்துடுறான். அடிங்க அடிங்க சார், இதான் நான் படிச்சுட்டு இருக்கிற பள்ளி சார், இங்கே ரொம்ப கொடுமை நடக்குது, இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாரும் என்ன அடிக்கிறாங்க, ஒரு ஹோம்ஒர்க் செய்யலை, அதனால் என் முட்டியை உடச்சிவிட்டாங்க, இப்படியே இந்த பள்ளி நடந்துட்டு இருந்ததுன்னா இது எங்கே போய் முடியும்னு தெரியல, போட்டுட்டு இதை தமிழ்நாடு இருந்தால் ஷேர் பண்ணுங்க. ஆமாம், பின்ன ஐரோப்பாவில் இருக்குது இந்த ஸ்கூல்லாம். தமிழ்நாடு இருந்தால் ஷேர் பண்ணுங்க, நீங்கள் ஷேர் பண்ணலைன்னா நீங்கள் தமிழனே கிடையாது, தூக்கு மாட்டி சாவுங்க அப்படிங்கிறான். இந்த அம்பானி பண்ண வேலை எல்லாமே ஃப்ரீயாக போச்சு. டொங்கும் 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 நோண்டி அவன் வீடியோ பார்க்கணும்னு பார்க்கல, அன்னைக்குள்ள அந்த ஜிபியை தீக்கணும்னு பார்க்குறான். இன்னும் இவ்வளோ ஜிபி இருக்கு, போடு டைம். நினைச்சு பாருங்க. ஒன்று சொல்லட்டுங்களா, நான் எல்லா பள்ளியிலையும் சொல்ற விஷயம், என்றைக்கு ஆசிரியர்கள் கைகளிலிருந்து கண்டிப்பு வெளியில் போனதோ அன்றைக்கே இந்த சமுதாயம் தரம் கெட்ட சமுதாயமாக மாறி போனது. இவ்வளோ பேர் கை தட்டுறீங்கன்னா நீங்களாம் நேர்மையான பெற்றோர்கள்னு அர்த்தம். சில ஊரில் திருட்டு கொட்டா மாதிரி உட்காந்துருப்பாங்க, தேயிலை தப்புலாம் பண்ணி. என்னெல்லாம் சேர்க்கிறப்ப சேர்த்துட்டு இது உங்கள் ப்ராப்பர்ட்டின்னு போயிடுவார் எங்கள் அப்பா. எப்போ அந்த அம்மா எனக்கு எத்தனையோ தடவை கண்ணில் அடிச்சிருக்கு, எங்கள் சாரு பெரம்பில் அடிக்கிறப்ப எத்தனையோ தடவை மூக்கு உடஞ்சி ரத்தம் வந்திருக்கு, பல்லு உடஞ்சிருக்கு. எங்கள் அப்பாலாம் ஒன்றுமே சொன்னதில்லை. அப்பா இன்னைக்கு எக்ஸாம் வந்து நான் நல்ல மார்க் ரொம்ப கம்மியாக வாங்கிட்டேன்பா, சார் அடித்தார், அடிக்கக்கூடாதுன்னு திரும்பினேன், பல்லு அடித்து பல்லு உடஞ்சி போச்சுப்பா. பல்லு உடஞ்சி போச்சா, மூஞ்சை உடைக்கணும் ஒன்றுலாம், ஏன் மார்க் கம்மியாக வாங்கலை அப்படிம்பாரு எங்கள் அப்பா. இதுக்கே இன்னைக்கு இருக்கிற அப்பா, நான் பல்லு உடஞ்சி போச்சா, உடனே ஃபோனை போடு, சொந்தக்காரன் அத்தனை பேருக்கு வேனோட கிளம்பி வா, பஸ்ஸில் கிளம்பி இறங்கு, ஸ்கூல் மேலே நில்லு, கத்து, ஆர்ப்பாட்டம் பண்ணு. எப்படி குழந்தை உருப்படும்? இப்போ சமீபத்தில் வந்த அறிவியல் உண்மை, உங்கள் குழந்தைகளை கண்டித்து நீங்கள் வளர்க்கவில்லை என்றால் உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம் நிச்சயம் கேள்விக்குறிங்கிறாங்க அத்தனை மனநல மருத்துவர்களுமே. நீங்கள் கண்டிக்கலைன்னா ரொம்ப தப்பு. கேட்டோன்னு வாங்கி கொடுத்துறது, அப்பா அது வாங்கித்தான், ஒரே பையன் ஒரே பொண்ணு பிச்சு கொடு, அப்பா அது வாங்கித்தான் இது வாங்கித்தான், எல்லாம் கேட்டதெல்லாம் கொடுத்தா அவனுக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கை? ஜாலியாக இருக்குமா இல்லையா? ஒரு கேன்வாஸ் ஷூ கேட்டேன் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப, எங்கள் அப்பா வாங்கி தரதுக்கு 6 மாதம் பண்ணார். அந்த 6 மாதமும் பிடி மாஸ்டர் நான் அடி வாங்கினேன். அந்த ஒரு கேன்வாஸ் ஷூ வந்தது, அந்த ஒரு கேன்வாஸ் ஷூ அடுத்த 2.5 வருஷம் நான் வச்சிருந்தேன். எங்கள் அப்பா சொன்னார், டே 6 மாதம் நான் லேட் பண்ணல, 6 மாதம் நீ அடி வாங்கின இல்லை, 6 மாதம் நீ அடி வாங்கினதுனால தான் 2.5 வருஷம் இந்த ஷூவை பத்திரமா வச்சுக்கிட்ட, இல்லைன்னா 1 மாதத்தில் நீ தொலைச்சிருப்பேன்னார். எவ்வளோ பெரிய உண்மை அது, எவ்வளோ பெரிய உண்மை அது. நீ குழந்தைங்க கொஞ்சம் செருப்பு சரியில்லை, தூக்கி போடு, அப்போ தான் வாங்கியிருப்பாங்க, தூக்கி போடு வேற செருப்பு, எல்லாமே அவனுக்கு கிடைச்சிருது. அப்போ என்ன வருத்தம் இருக்கும்? நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, ஆனால் கஷ்டப்படாமல் உங்கள் குழந்தைங்களை வளர்த்துறீங்க. அதுதான் பிரச்சனை, அதுதான் உங்களுடைய பிரச்சனையே. ஃபோன், இந்த ஃபோன் வந்ததுலேருந்து மனுஷன் படுற பாடு. நான் உட்காந்துருந்தேனே, என் பக்கத்தில் சார் உட்காந்துருந்தார், அவருக்கு தெரியும். 1 நிமிஷம் உட்கார விடலை, என்ன எக்ஸசைஸ் மாதிரி இருந்துச்சு. உட்கார எந்திரிக்கிறேன், உட்கார எந்திரிக்கிறேன், உட்கார எந்திரிக்கிறேன். ஒரு பையன் போனை கொண்டு வந்து வாயில் விடுறான், செல்ஃபின்னு. ஏன்டாங்கிறேன், செல்ஃபி எடுக்க சாருங்கிறான். ஒரு பையன் 4 ஃபோட்டோ எடுக்கிறான், 4ஐயும் பார்த்துட்டு நான் நல்லாவே இல்லை டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் எடுங்கிறான். ரெஸ்ட் ரூம் வருதுன்னு போகிறேன், பின்னாடியே ஒருத்தன் ஓடி வரான், சார் 1 சார் 1. நானும் சொன்னேன், அதே 1 தான்டா எனக்கும், கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துடுறேன்டான்னு. என்ன அநியாயங்கிறீங்க இந்த ஃபோன் வந்ததுலேருந்து. நினச்சி பாருங்க, இந்த ஃபோன் வந்ததுலேருந்து என்ன ஆச்சுன்னா, நான் நடுவில் ஒரு தடவை யோசிச்சேன். நாசர் சார் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு எல்லார் கையிலையும், இன்னைக்கு எல்லார் கையிலையுமே ஸ்மார்ட் ஃபோன், டச் ஸ்க்ரீன் வந்துருச்சு, கரெக்டுங்களா சார்? டச் ஸ்க்ரீன் ஃபோன் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, உறவுகளுடைய புரிதல் ரொம்ப குறைஞ்சு போச்சு. நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட தெரியாம தான் கால் போகுது. நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட தெரியாம கால் போகுது. அவன் மறுபடியும் கூப்பிடுறான், கூப்பிட்டுருந்தீங்க நம்ம, அப்படியா? அவன் என்னப்பா மென்டல் நினைக்க மாட்டான் நம்மளை, நம்ம நம்பர் வந்து கால் போயிருக்கு, நாம் அப்படியான்னு கேட்டா அப்படியா, தெரியாமல் வந்திருக்கோம், நல்லா இருக்கீங்களா, ஏயா மனுஷனாயா நீலா? நினச்சி பாருங்க, லேண்ட்லைன் ஃபோன் இருந்துச்சு, வெளியில் குடும்பத்தோடு பேசிக்கிட்டு இருப்போம், ஃபோன் வந்தால் குடும்பமே வீட்டுக்குள்ளே வரும். இப்போ மொபைல் வந்துச்சு, குடும்பமே வெளியில் போகுது, டவர் இல்லை டவர் இல்லை டவர் இல்லைன்னு. அன்னைக்கு ஒரு ஆள் ஃபோனை தூக்கிட்டு மொட்டை மாடிக்கு போயிருக்கான், ஹலோ 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 சார் டவர் கிடைக்கல, 1 நிமிஷம் லைனில் இருங்க, ஹலோ 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 மொட்டை மாடிக்கே போயிட்டான். பின்னாடியே ஒரு பையன் போயிருக்கான், யோ ரிமோட் கொடு இந்தாயா ஃபோனுன்னு இருக்கான்.
எல்லாம் இவ்வளோ பெரிய சைஸு ஃபோனை வச்சுக்கிட்டு எது ரிமோட்டு, எது ஃபோனு, எது ஃப்ரீ ஏசி ரிமோட் எதுவுமே தெரியறது கிடையாது. அவன் பாட்டு எடுத்துக்கிட்டு பார்க்குறேன். டூ வீலரில் எல்லாம் வழி போந்த மாதிரியே போகிறான். இதை வந்துட்டேங்கிறான். லாரி கட்டியில் போயிடுறான். கேட்டால் இன்கமிங் ஃப்ரீங்கிறான். என்ன இந்த ஃபோன் வந்ததுலேருந்து வாழ்க்கை. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், 12ஆம் வகுப்பு முடிக்கிற வரைக்கும் உங்கள் குழந்தைங்க கையில் ஃபோன் இல்லை அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்க மாதிரி ஒரு அருமையான குழந்தை இந்த சமுதாயத்தில் இல்லைன்னு அர்த்தம். பிறந்தோன ஃபோன் கையில் அழுவுது, உடனே ஃபோனை காமிச்சோன்னே சிரிக்குது குழந்தை. இந்த அம்மா பெருமையாக சொல்லுது, என் குழந்தை 6 மாதத்துலேயே ஃபோன் பார்க்கும். இது பெருமையா? அப்புறம் 4 வயசில் கண்ணாடி போடும், 10 வயசில் குருடா போயிடும். பெருமை இதில் எல்லாருக்கும். எங்கள் அம்மாலாம் ஒரு வாய் சோறு விட்டுறதுக்கு என்ன மடியில் வச்சுக்கிட்டு அலையும் கிடந்து, தம்பி சாப்பிட்றா, தம்பி சாப்பிட்றா, தம்பி சாப்பிட்றா, தம்பி சாப்பிட்றா, தம்பி சாப்பிட்றா, அங்கே பாடுறா, நிலா பாடுறா, இங்கே பாடுறா, மரம் பாடுறா, கிளை பாடுறா, பஸ்ஸு பாரு, ஆட்டோ பார். இந்த காலத்து அம்மாக்களுக்கெல்லாம் பொறுமை இல்லை. எல்லாம் ஃபோனில். ஆட்டோவா? ஆட்டோ, கூகுள் டைம் பாரு. என்னம்மா பச்சை கலரில் ஆட்டோ இருக்குது? ஓ, நார்த் இந்தியன் ஆட்டோ. ஒரு நிமிஷம் இரு, தமிழ்நாடு ஆட்டோ டைம். எல்லாம் ஃபோனில். எப்படி நல்லா இருக்கும்? உங்கள் குழந்தைங்க கையில் ஃபோன் இல்லைன்னா அவங்க எதிர்காலம் அவங்க கையில் இருக்குன்னு அர்த்தம். உங்கள் குழந்தைங்க கையில் ஃபோன் இருந்துச்சுன்னா அவங்க எதிர்காலம் அவங்க கையில் இல்லைன்னு அர்த்தம். இது நல்லா தெரிஞ்சுங்க. செல்லம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. உங்களை வில்லனா வில்லியா பார்க்கணும். நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மா அப்படி தான் பார்த்தேன். எங்கள் அப்பா வில்லனா தான் தெரிவார், எங்கள் அம்மா வில்லியாக தான் தெரிவாங்க. ஆனால் வாழ்க்கையில் செட்டில் ஆனதுக்கப்புறம் அவர்கள் மாதிரி ஒரு ஹீரோ ஹீரோயின் உலகத்தில் இல்லைன்னு எனக்கு இப்போ புரியுது. அதுதான் வாழ்க்கை. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லவனா நடந்துக்கணும்னு கண்ணாபினான்னு செல்லம் கொடுத்து கெடுத்துடுறீங்க. இதுக்கு ஆயிரக்கணக்கான உதாரணங்கள், நடைமுறை உதாரணங்கள் சொல்ல முடியும் என்னால். சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொன்னால் நீங்கள் பயந்து போயிடுவீங்க. ஐயோ என்ன இப்படியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்க்கையை தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்கள்ட்ட எஸ் நோனா நோன்னு சொல்லி பழகுங்க. நீங்கள் நோ சொல்லலை அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காத நிறையா விஷயத்தில் லைஃப் லாங் எஸ் சொல்ல வேண்டியிருக்கும். ஞாபகம் வச்சுங்க. நோவா? நோ, ஸ்ட்ரிக்டா நோ, முடிஞ்சு போச்சு. எங்கள் அப்பா எங்கள் அப்பா சைக்கிள் சத்தம் கேட்டால் நான் போய் மூஞ்சிக்கெல்லாம் கழுவிட்டு விபூதி வச்சுக்கிட்டு பானபத்து வச்சுட்டு இப்படி உட்காந்துருப்பேன். எங்கள் அப்பா வருவார், புக்கை நேராக வச்சு படிப்பார் பதட்டத்தில். அப்படி இருக்கும் அப்பா மேலே பயம். இப்போலாம் அப்பா வர்றாரு, பையன் சோஃபா மேலே கால் மேலே போட்டு குப்பரை அடித்து உட்காந்துருக்கேன். ஹாய் அப்படிங்கிறேன் அப்பாவை பார்த்து. உடனே அம்மா, இதில் அம்மாக்கள் தான் பெரும்பாலும் பிரச்சனை. நிறைய பேர் இருக்கீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. நீ நைட்டு போய் யோசிச்சு பாருங்க. என்ன இல்லைன்னு கையாமிக்கீங்க. ஒரு அக்கா ஆளப்பாரு, பெரிய இந்திரா காந்தி பையன் பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்டைலாக ஹாய் காமிக்கிறான். எல்லாம் ஏன்னா பெத்த மனசு, கண்டிக்க மனசு வராது. அப்பா அப்படி இல்லை, பலாறு நாள் இழுப்பு இழுப்பாரு. ரொம்ப பெருமை. அதாவது அவன் செய்கிற தப்பெல்லாம் நீங்கள் பெருமையாக எடுத்துக்கிறீங்க. அதுதான் பிரச்சனையாக போய் முடியுது எல்லா இடத்துலையுமே. தப்பா பிரச்சனை பெருமையாவே எடுத்துக்காதீங்க. அவனுக்கு டைரக்டா சொல்லுங்க, இது தப்புடான்னு சொல்லுங்க. வீட்டுக்கு யாராவது வந்தா முதல்ல வாங்க அப்படின்னு சொல்ல கற்றுக் கொடுங்க. நிறைய பேர் வீட்டுக்கு போகிறேன், ஏதோ அனாதை குழந்தை மாதிரி நான் போகிறேன். அந்த வீட்டு குழந்தைங்களாம் போயிட்டு இருக்கு, தெரியுங்களடா டிவியில் வருவான் இந்த ஆள் நின்று போகுது. அன்றைக்கி ஒருத்தன் கேட்குறான், வீட்டுக்குள்ள நுழைஞ்சோன்னு ஒரு பையன் கேட்குறான், அங்கிள் ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களாங்கிறான். ஏடா நுழைஞ்சோன்னேமாடா? நான் சொன்னேன், இல்லைடா மறந்துட்டேன்னு, சும்மா கதை விடாதீங்க, வாங்கிட்டு வரல அப்படின்ட்டு போகிறேன். குழந்தைங்களை எப்படி அடுத்தவங்கிட்ட பேசணுன்னே கற்று தரதில்லை. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, இப்போ ப்ரீகேஜி அப்படின்னு ஒரு வகுப்பு நம்ம இதில் இருக்குல்ல சார், ப்ரீகேஜின்னு ஏன் ஆரம்பித்தாங்க? உங்கள் குழந்தைங்க ஆரம்பத்துலேருந்து அறிவோடு இருக்கணும்னா கிடையவே கிடையாது. பெற்றோர்களுடைய சகிப்புத்தன்மை குறைய குறைய ஸ்டாண்டர்ட் கீழே போயிட்டே இருக்கு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு ஆரம்பத்தில், பால்வாடி நான்லாம் போயிருக்கீங்க. எத்தனை பேர் பால்வாடி போயிருக்கீங்க? பேரண்ட்ஸ் எல்லாம் அத்தனை பேரும் போயிருக்கீங்க பாருங்கள். பால்வாடின்னு ஒன்று அனுப்புவாங்க, வீட்டில் சாப்பிட்டு தூங்குறது அங்கே போய் சாப்பிட்டு தூங்கணும். எந்திரிச்சா அங்கே மிஸ்ஸு திட்டம், தம்பி டேய் அப்படி, மிஸ் தூங்கிட்டேன் மிஸ், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பெற்றோர்களுடைய பொறுமை குறைஞ்சது. யூகேஜி, எல்கேஜி, ப்ரீகேஜி, கிண்டர் கார்டன் எல்லாம் வந்துருச்சு. இனிமேல் டெலிவரி ஆனோன்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க குழந்தைய. அம்மா பையன் குழந்தைய வளர்க்க முடியாதுன்றவாங்க, குழந்தை குத்திட்டு போயிடுறது. நினச்சி பாருங்கள், இந்த ப்ரீகேஜி படிக்கிற குழந்தைங்களுக்கு அதுலேருந்து ஆரம்பிக்கணும் நீங்கள் சொல்லித்தரத்துக்கு. நிறைய பேருக்கு பொறுமையாக கிடையாது. நான் என்ன, இப்போ திடீர்னு நம்ம அடுத்த வருஷம் ஸ்கூல் ஆரம்பிக்குது, எல்லா ஸ்கூலும் அப்போ தான் ஆரம்பித்து ஒரு வாரத்தில் ஸ்கூல்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, திங்கள்லேருந்து புதன் வரைக்கும் 3 நாள் லீவுன்னு. எப்படி இருக்கும் பேரண்ட்ஸுக்கு?
சேர்ந்த மாதிரி புருஷனை பொண்டாட்டி ஹார்ட் அட்டாக் வந்து படுத்துரும். 3 நாள் லீவா? இப்போதான்டா ஆரம்பிச்சாங்க லீவ் விட்டு. எதுக்குடா 3 நாள் லீவு? தெரியலமா, 3 நாள் லீவ் பையனுக்கு ஜாலி, 3 நாள் லீவ் விட்டாங்க ஜாலி. எதுக்கு தெரியலமா? போன போடுங்க சார், டைரியில் 3 நாள் எழுதியிருந்தது, உண்மையிலே 3 நாள் லீவா சார்? ஆமாம் மேடம் 3 நாள் லீவு மேடம். எதனால சார்? இல்லை மேடம் கொஞ்சம் நம்ம அஃபிஷியலாக நம்ம லீவ் விட்டுருக்கோம் மேடம். அப்போ கன்ஃபார்மாக லீவா சார்? அப்போ ஸ்கூலுக்கு வர வேண்டாம், கேட்டு பூட்டியிருக்கோம், வாத்தியார் வரமாட்டாங்க, இவ்வளோ கேட்கும் அந்த அம்மா 3 நாள் லீவுக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, 3 நாட்கள் கூட நீங்கள் பெற்ற குழந்தைகளை உங்களால் பார்த்து கொள்ள முடியாத அளவிற்கு உங்களுடைய சகிப்புத்தன்மையினுடைய அளவு குறைந்து போயிருக்கிறது. ஆனால் நீங்கள் பெற்ற குழந்தைகளை தான் பெற்ற குழந்தைகள் போல 365 நாட்களும் பார்த்து கொள்கிற ஒரே இனம் இந்த உலகத்தில் ஆசிரியர்கள் மட்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆனால் அந்த ஆசிரியர்களுக்கு மதிப்பு என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்திலேயே வேண்டிய ஒரு துறை எதுனா கல்வித்துறையாக தான் இருக்கணும். உண்மை அதுதான். யோசிச்சு பாருங்க, நாட்டு நிலைமை எப்படி தலைகளாக போயிருச்சுன்னு சொல்லிட்டு. ஜப்பானில் ஒரு மலை கிராமம், அதில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அங்கேருந்து இறங்கி கீழே படிக்க வரா சிட்டிக்கு. அந்த கிராமத்து பேர் மறந்துட்டேன், பனி பறந்த மலை கிராமம் அது. அந்த ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணி டிராப் பண்ணிட்டு மறுபடியும் கூட்டிட்டு போய் வரதுக்கு ஜப்பான் அரசு ஒரு ரயில் விடுது. ரயில் வருது, அந்த ரயிலில் அந்த ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் அந்த ஸ்டாப்பிங்கில் ஏறுறா எஜுகேஷனுக்காக. எல்லாரும் ஏன்டா ஒரே ஒரு பொண்ணுக்காக இவ்வளவு செலவழிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு ஜப்பான் அரசு சொல்ற காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் செலவாக பார்க்கிறீர்கள், நாளைய நாட்டினுடைய வரவாக நான் அவளை பார்க்கிறேன் ஜப்பானிய அரசு சொல்லுது. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய. சொல்லிக் கொடுங்க குழந்தைங்களுக்கு, மரியாதையை சொல்லிக் கொடுங்க. நீங்க தான் உங்க குழந்தைங்க. ஒன்னே ஒண்ணு, இங்க இருக்கிற அத்தனை பெற்றோர்களும் மனசுல அழுத்தமா வச்சுக்க வேண்டிய வாக்கியம் நான் சொல்றேன். குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுபவர்கள் அல்ல. குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுபவர்கள் அல்ல, கேட்ட வார்த்தையை மட்டும் பேசுபவர்கள். மறந்துடாதீங்க. நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் வந்து அவன் வெளியில பேசுவான் சமுதாயத்தில். உங்க பையன் தரம் தாழ்ந்த வார்த்தையை பயன்படுத்துறான் அப்படின்னா வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். பழைய காலத்தில் அம்மா அப்பாலாம் தாத்தா பாட்டிலாம் தான் சொல்லுவாங்க, டேய் குழந்தைங்களை வச்சுட்டு சண்டை போடாதீங்கடா அப்படிம்பாங்க. ஏன்னா சண்டையின் போது தரம் குறைந்த வார்த்தைகள் வந்துருச்சுன்னா அது குழந்தை காதில் கேட்டு போய் பக்கத்து வீட்டில் ஏதாவது பேசினானா குடும்பமானம் போயிடும். அதுக்காக பேசாம்பாங்க. இன்னொன்று, நீங்கள் அற்புதமாக செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? குழந்தைங்களை உட்கார வச்சுட்டு புருஷனும் பொண்டாட்டியும் இல்லை மாமனார் மாமியார் மருமகளும் யாரோ குடும்பத்தில் அத்தனை பேர் சொந்தக்காரனை பற்றி குறை பேசுவீங்க பாருங்க. அவன்லாம் ஒரு மாமனாயா, மற்ற மாமன்லாம் எப்படி இருக்கான், உருப்படாம போனவன், அப்படி இப்படின்னு குறை பேசிவிட்டு அடுத்த நாள் அந்த மாமா வருவார். இந்த அம்மா, வாங்க மாமா நல்லா இருக்கீங்களாங்க. பையனுக்கு அதிர்ச்சி ஆயிரும். நேற்று தான் இந்த ஆளை பற்றி இந்த அம்மா கழுவி ஊதிச்சு, இன்னைக்கு இப்படி பேசுது அப்படின்னு. கரெக்டாக நான் சொல்கிறது? எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? உங்கள் குழந்தைகளை வைத்துக்கொண்டு உங்கள் உறவினர்களை குறை சொல்லி பழகாதீர்கள். காரணம் என்ன தெரியுமா? நாளைக்கு என்னதான் உலகம் மாறினாலும் உறவு மாதிரி ஒரு பலம் இந்த திருநாட்டில் இந்த சமுதாயத்தில் இருக்கிற மாதிரி வேற எந்த சமுதாயத்துக்குமே கிடையாது. இந்திய சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பே உறவுகள் தான். சண்டையோ இதுவோ இந்த உறவுகள் தவிர வேற எதுவுமே கிடையாது. நீங்கள் அது யாருமே எஜுகேட் பண்ணுறதில்ல. அதுதான் பெரிய மன வருத்தங்கிறது. எங்கள் இதில் ஆரம்பிக்குதுன்னா அந்த ஒரு விஷயத்துலாம் ஆரம்பிக்குது. நீங்கள் ரொம்ப வந்து இன்னொன்று, என்னோட ஒய்ஃப் வந்து சென்னையில் வந்து ஒரு பெரிய ஸ்கூல், அந்த ஸ்கூலோட பேரை நான் சொல்ல விரும்பலை, அந்த ஸ்கூலில் தான் அட்மிஷன் வேணும்னா நான் சொன்னேன், அம்மா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கூலுக்கும் சீஃப் கெஸ்ட்டாக போகிறேன் நான். சும்மா என் குழந்தைக்கு அட்மிஷன் கொடுன்னு போய் நான்லாம் ஒரு ஸ்கூல் முன்னாடி நிற்க மாட்டேன். நான் அப்ளிகேஷன் போடுவேன், எந்த ஸ்கூலில் கிடைக்குதோ அந்த ஸ்கூலில் சேர்த்துருவேன்ட்டேன். நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க, இப்படிலாம் பண்ணால, நீங்கள் போய் உங்கள் மூஞ்ச காமிச்சா தான் அங்கே சீட்டு தருவாங்க. நான் கேட்டேன், எதுக்கு நீ அங்கே சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன்? இல்லை நம்ம பிள்ளை கலெக்டர் ஆகணும். என் பொண்டாட்டி பாவம் பெத்த மனசு ஆசைப்படுது. நான் சொன்னேன், இங்கே வான்னு உட்கார வச்சு ஒரு நாள் பேசினேன். நான் வந்து உண்மையிலே டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நான் உண்மையிலே டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆக முடியல. ஏன்னா நான் படித்த லட்சணம் அப்படி. சந்தோஷமாக இருக்கேன் சார் உங்களுக்கு? அது எப்படி நான் நல்லா படிக்காதவங்களுக்கு இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது? சரி, நான் அப்படி, என் பொண்டாட்டி எப்படின்னா, என் பொண்டாட்டியாச்சே எப்படி இருப்பா, அவள் இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சா. அந்த திசை பக்கம் கூட அப்ளிகேஷன் கூட போட முடியாது, அவள் படித்த லட்சணம் அப்படி. இப்போ எங்கள் ரெண்டுத்துக்கும் பிறந்தது எப்படி ஐஏஎஸ் ஆகுங்கிறேன்.
எவ்வளோ பெரிய மேனுஃபேக்சர் ஃபால்ட் அது. நாம் பண்ணுற தப்பே நம்ம கனவுகளை கற்பனைகளை குழந்தைகள் மேலே திணிக்கிறோம்ல, அதுதான் நம்ம பண்ணுற தப்பே. குழந்தைகளுக்குன்னு கனவுகள் கற்பனைகள் இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சமாவது இடம் கொடுக்கணும். அதை நல்லா மனசில் வச்சு இங்கே இருக்கிற அத்தனை பேருமே உங்கள் குழந்தைகளை பற்றி, உங்கள் குழந்தைகளுடைய திறமைகளை பற்றி ஒருபோதும் உங்களுக்கு தெரியாது. இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் வந்து கேளுங்க, சார் என் பையன் என்ன சார் ஒன்றுமே டேலண்டே இல்லாமல் இருக்கானே சார் அப்படின்னு ஒரே ஒரு நாள் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கிறோமா சார் நம்ம ஸ்கூலில்? பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வைக்கிறோம்ல, பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் சந்திப்பு வைக்கிறப்ப தயவு செஞ்சு உங்களுக்கு எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் வந்துருங்க. உங்கள் குழந்தைங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஒரு நாளை கூட நம்ம ஒதுக்கலைன்னா நம்மளாம் குழந்தைகள் பெறுவதற்கே தகுதியாக இல்லாதவர்கள்னு அர்த்தம். கண்டிப்பாக வந்துருங்க. ஃபேமிலி ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் தெளிவீங்க, குழந்தைங்களை பற்றி கேளுங்க. வந்து அழகாக சொல்லுவாங்க ஆசிரியர்கள். உங்கள் குழந்தைங்களை பற்றி அவங்க சொல்கிறது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நம்ம குடும்பத்தில் இப்படி ஒரு அறிவான பிள்ளையான்னு. சில சமயம் அம்மா அப்பாவே ஆச்சரியப்படுவாங்க, என்னடா நம்ம பிள்ளை எப்படி பேசுதும்பாங்க. அவனுங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், அவ்வளோ அறிவாக பேசுவான். வந்துருங்க. குழந்தைகளை தாண்டி இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. சொத்தே குழந்தைங்க தான். நான்லாம் வந்து என் குழந்தைய நான் ஸ்கூல் வேனில் தான் அனுப்புவேன். காரில் போய் ட்ராப் பண்ணலாம், டிரைவர் இருக்காங்க, எல்லாமே இருக்குது, வசதி இருக்குது ஆண்டவன் முன்னியத்தில். ஆனால் குழந்தைங்க நட்போடு போகணும். ஸ்கூலில் தான் வேனில் தான் போகணும். எனக்கு அது ஆசை, என் பொண்ணுக்கு அதான் ஆசை, ஜாலியாக போயிட்டு வரா. ஆனால் என்றைக்காவது நான் வீட்டில் இருக்கிறப்ப அவளுக்கு நான் கொண்டு போய் ட்ராப் பண்ணணும்னு நினைப்பா. ஸ்கூலில் நான் கார் எடுத்துகிட்டு போய் ட்ராப் பண்ணுவேன். அவளுக்கு ஒரே பெருமை, எங்கள் அப்பா ட்ராப் பண்ண வந்தார். எங்கள் அப்பா தெரியல ஆரியா, ஈரோடு மகேஷ் விஜய் டிவியில் வருவாப்புல. அவனுக்கு என்ன தெரியும், அவர் அங்குறான். அவன் 2 பேர் டிஸ்கஷன், என்னை அவமானப்படுத்திக்கிட்டு பக்கத்துலேயே. நான் மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் செல்ஃபி எடுக்க வராங்களா, அவன் ஒரு மாதிரி பார்க்குறான், உண்மையிலே பெரிய ஆள் தான் போல இருக்கு. என் பொண்ணோட ஃப்ரெண்ட் அவன். அது ஒரு பெருமை குழந்தைங்களுக்கு. இதை விட என்ன சந்தோஷம்? நான் கோடி ரூபாய் கொண்டு போய் கொடுத்தாலும் என் பொண்ணுக்கு அது கோடி ரூபாய்ங்கிற மதிப்பு தெரியாது. ஆனால் ஒரு நாள் குழந்தைய போய் ட்ராப் பண்ணிட்டு ஒரு நாள் பிக்கப் பண்ணிட்டு வந்தேன்னு வச்சுங்களேன், அதுதான் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நான் தரக்கூடிய மிகப்பெரிய விருது என்று ஒரு தந்தையாக நான் கருதுகிறேன். உங்கள் குழந்தைங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க, பேசுங்க குழந்தைங்களோட உட்காந்து. ஸ்கூலில் எத்தனை பேர் மனசாட்சி விரோதம்லாம் கை தூக்குங்க. எத்தனை பேர் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னே இன்னைக்கு ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு 15 நிமிஷமாவது பேசியிருக்கணும். கேள்வி கேட்டுவிட்டு கரண்டி தூக்கிட்டு கிச்சன் போயிடக்கூடாது. எத்தனை பேர்? 4 பேர். டீச்சர்ஸ் நீங்கள் செய்யலைன்னா தான் தப்பு, எல்லாம் சரி. ஓ, உங்கள் குழந்தைங்கிட்ட செய்வீங்கிறீங்களா? சரி சரி. யாரும் செய்யறதில்லை. அதுங்க பாட்டு அனாதை குழந்தை மாதிரி போகும் வரும் போல இருக்கு, பேக்கப் போட்டுட்டு. ஏன்னா இன்னைக்கு பையன் புத்திசாலியாக வேறு இருக்கான். ஏதாவது கேட்டால் அவன் திருப்பி கேள்வி கேட்டான், நமக்கு அவமானமாக போயிடுது. கரெக்டாக சார் சிரிக்கிறார். உண்மைண்ணே, அவ்வளோ ஸ்மார்ட்டாக கேள்வி கேட்குறான். அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியலன்னா நாம் ஒரு பதில் ரெடியாக வச்சுருப்போம். பெரிய மனுஷன் மாதிரி பேசாதான் போ. கரெக்டாக எல்லாம் அனுபவிச்சிருக்கிறீங்களே. பெரிய மனுஷன் மாதிரி பேசாத போங்க. அவன் போகிறப்ப நினச்சிக்கான், முட்டா போய் பதில் சொல்ல தெரியல, நம்ம கத்துறான் பாரு அப்படின்னு. எல்லாம் பெரிய மனுஷன் மாதிரி பேசாத போங்க, பெரிய மனுஷன். அவனுக்கு இருக்கிற அறிவு உலகத்தில் யாருக்குமே கிடையாது. அவனுக்கு இருக்கிற அறிவு உலகத்தில் யாருக்குமே கிடையாது. போன வாரம் போன தீபாவளிக்கு பெரியமா பேர ஒரு கேள்வி கேட்குறான். பாட்டி ஒரு டவுட்டுண்ணா. என்னடா நினச்சிங்க பெரியமா? பாட்டி நீ எனக்கு பட்டாசு வாங்கி கொடுத்தீல? ஆமாம். நான் வந்து தீயை வந்து திரியில் பற்ற வச்சல? ஆமாம். அந்த தீ திரி வழியாக வந்து கீழே இருக்கிற பட்டாசு வெடிச்சதுல? ஆமாம். நீ கேஸ் சிலிண்டர் அடுப்பை பற்ற வைக்கிற, சரி, ஏன் தீ டியூப் வழியாக போய் சிலிண்டர் வெடிக்கலன்னா? எங்கள் பெரியமா காப்பி போட போனது அப்படியே நின்றுச்சு, உங்கள் கையால் வெடிச்சிட போகுது அப்படின்ட்டு. இதுக்கு பதில் சொல்ல தெரியல. ஆனால் அவன் கேட்ட கேள்வி அவ்வளோ நியாயமான கேள்வி பாருங்க, புத்திசாலித்தனமாக கேட்டிருக்கான். அந்த அழகை கொஞ்சறதுக்கு, அந்த அறிவை கொண்டாடுறதுக்கு நம்ம டைம் இல்லை. ஒன்று சொல்லவா? குழந்தைகள் என்பவர்கள் கைகால் முளைத்த கவிதைகள். குழந்தைகள் என்பவர்கள் கைகால் முளைத்த கவிதைகள். இறைவன் வரைந்த ஓவியத்தில் பிழையில்லாத ஒரே ஒரு ஓவியம் குழந்தைகள் மட்டும்தான், மறந்துடாதீங்க. அவங்களை கொண்டாட வேண்டாமா? இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தேன். இந்த ஃபஸ்ட்டு இந்த நான் சார்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் உட்காந்து. இந்த டான்ஸ் ஆடுறப்ப அந்த குழந்தைங்கள, அந்த பையன் வந்து பொண்ணுங்களை தூக்கிட்டு சுற்றணும், பார்த்தீங்களா? கவனிச்சிங்களா? எல்லாம் அதில் சென்ட்ரல் இருந்தவன் தூக்கணும் சுற்றிக்கிட்டே இருக்கான். அந்த பிள்ளை இறக்கி விட்றா, அந்த பிள்ளை இறக்கி விட்றாங்க தான் அவன் ஆர்வத்தில் சுற்றுன்னு சுற்றுறான். மற்றவனுக்கெல்லாம் கவுண்ட் இருக்கு, 3 தடவை 4 தடவை சுற்றி நின்று அவனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இறக்கி விட்டு அவன் பாட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். இன்னொன்று இந்த கஞ்சம்பட்டின்னு என்ன ட்ராமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த தமிழ் நாடகம் பேர் பிச்சை எடுக்க போகிறோம். எங்கடா போகிறீங்கன்னா கஞ்சம்பட்டி. ஏன்டா அவனுங்களே இப்போ கஞ்சம்பட்டி அதில் போய் என்னடா பிச்சை எடுக்கிறீங்க? நான் பாருங்க,
அப்புறம் விவசாயத்தை பற்றி சொன்னாங்க. அப்புறம் கொசு 2-3 கொசு வந்தது பாருங்க. வாழ்க்கையில் இப்படி ஒரு கொசுவை பார்த்ததில்ல. மெட்ராஸில் தான் பெரிய கொசுவே. உங்கள் ஊர்லலாம் தனியாக சாப்பாடு போட்டு வளர்க்குறீங்க போல இருக்கு. அதில் கொசுவாக நடித்தவன் குழந்தைங்க தானே. தப்பு பண்ணாதாங்க அது குழந்தைங்க தப்பு பண்ணும். குழந்தைங்க செவுத்துல கிறுக்கணும். நிறைய பேர் செவுத்துல கிறுக்கணும் கோவப்படுவாங்க. செவுத்துல கிறுக்காத செவுத்துல. பிபி பேஷண்ட், சுகர் பேஷண்ட், ஹார்ட் அட்டாக்ல செத்து போறவனா அப்பா அம்மா இருந்தா குழந்தைங்க எப்படி உருப்பிடும்? ஒரு அண்ணன் அனுபவிச்சு சிரிக்கிறாப்புல தனியா. நான் பார்த்துருக்கேன். அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போறேன். அவன் டிவி கிட்ட போயிருக்கான். அந்த பையன், அவரு என் ஃப்ரெண்டு, டிவி கிட்ட போகாத, டிவி கிட்ட போகாத, டிவி கிட்ட போகாத. பயந்தவன் நின்று என்ன பாங்குறான், டிவி கிட்ட போகாத அப்படின்னா கிட்ட போய் பேனா எடுத்தப்பா. சோஃபால ஏறாத, சோஃபால ஏறாத, சோஃபால ஏறாத. அவன் என்ன பொம்மையா கருமோ? இங்க பண்ணாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, இப்படி இரு, அப்படி இரு, அதை செய், இதை செய். நீங்க சம்பாதிக்கிறது, நீங்க வீடு கட்டுறது எல்லாம் குழந்தைங்களுக்கு. அந்த வீட்டில் குழந்தைங்க கிறுக்குனா என்ன தப்பு? குழந்தைகள் கிறுக்குகிற வீடு மாதிரி அழகான வீடு இந்த உலகத்தில் இல்லை என்று தயவு செய்து நினைத்துக் கொள்ளுங்கள். நான் சென்னையில் வாடகை வீட்டில் இருந்தப்ப ஃபுல்லாக செவுத்து ஃபுல்லாக கிறுக்கி விட்டுரும். ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்து ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். என்ன சார் இப்படி கிறுக்கி இருக்கும்பார். வேணா 2 நாள் உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன்னு. இல்லை சார் இருக்கட்டும். டாப்பில் 50,000 ரூபா பெயிண்ட்டுக்கு செலவாக போயிட்டு போகுது. அந்த குழந்தைங்களுக்கு அந்த வயசில் கிடைக்கிற சந்தோஷம் நமக்கு கிடைக்குமா? நினச்சி பாருங்க. அந்த கொசுவா நடிச்சானே அந்த பையன், குழந்தை தானே அவன். நடிச்சு முடிச்சுட்டு அங்கே போய் சொல்கிறான், ரொம்ப கடிக்குது, இதை கழட்டுங்கிறான். கொசுவுக்கே கடிக்குது. இதெல்லாம் ரசிக்கணும். எத்தனை பேர் ரசிச்சிருப்பீங்க? நான் இதுதான் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் உட்காந்து. இந்த ஆடுறது பாடுறது. அந்த குழந்தைங்க, பொம்பளை குழந்தைங்க மட்டும் ஆடுறப்ப பாருங்க. ஆம்பளை குழந்தைங்க ட்ரௌசரை வந்தாலும் ஆடிக்கிட்டு இருப்பான், கவலையே பட மாட்டான் பப்பரக்கான்னு. இந்த பொம்பளை குழந்தைங்க ஆடுறப்ப போட்டு பாருங்க, ஒரு சின்ன ஹேர் பேண்ட் சரியில்லைன்னா கூட அது சரி பண்ணிட்டே தான் விட முடியும். அதான் அந்தந்த நேச்சர் இருக்கு பாருங்க, நான் கற்றுக்கணும். இன்னொன்று, இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் மெஜாரிட்டி நிறைய பேரண்ட்ஸோட குழந்தைங்க ஆடி இருப்பாங்க. சில குழந்தைங்க ஆடாமல் நின்றுச்சு, சில குழந்தைங்க ஸ்டெப்ஸ் மறந்து போச்சு. உடனே வீட்டுக்கு போய் வெய்யின்னு வெய்யக்கூடாது. மானத்தை வாங்கின அத்தனை பேர் ஆனாங்க, நீ மட்டும் ஆடலை. ஸ்டெப்ஸ் மறந்து போச்சுமா. எப்படா மறக்கும்? எப்படி மறக்கும்? 1 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணலடா, மறந்துருச்சுமா. அங்கே போய் மறந்து போச்சு. பக்கத்தில் பெரிய கலா மாஸ்டர் பிரபுதேவா பிள்ளைங்களுக்கு சொல்லி தரதுக்கு. நம்ம ஆடின லட்சணை டான்ஸ்னா என்னன்னே நமக்கு தெரியாது. நம்ம குழந்தை ஆடுது, சந்தோஷப்படலாம்ல. இன்னொன்று சொல்லவா, 10 குழந்தைங்க ஆடுறப்ப ஒரே ஒரு குழந்தை ஆடல, 9 குழந்தைங்க நல்லா ஆடுது. பார்வையாளர்களுடைய கவனம் எப்படி இருக்கும்? நல்லா ஆடுகிற 9 குழந்தைகள் மேல இருக்காது. நல்லா ஆடாம ஸ்டெப்ஸ் மறந்து போய் நின்று அழுதுகிட்டு எங்கேயாவது வேடிக்கை பார்த்து நிற்கிறான்ல, அந்த ஒரே ஒரு குழந்தை மீது மட்டும்தான் பார்வையாளர்களுடைய கவனம் போகும். அப்படி என்றால் அத்தனை பேரையும் பார்க்க வைக்கிற திறமை உங்கள் குழந்தைக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று முதலில் உங்கள் குழந்தைகளை பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள். அவனை எது பண்ணாலும் திட்டாதீங்க குழந்தைங்களை. நான்லாம் வெளியில பார்த்து நொந்து நூலா போயிட்டேன். என் பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இருக்கும். என்னோட சர்க்கிளில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குற ஒரே ஒரு கேள்வி, எப்படியா அவன் குழந்தை மட்டும் இப்படி சிரிச்சு சந்தோஷமா இருக்கு? நம்மகிட்ட இருந்து அது போகுது. இங்கே போடாத, அதை பண்ணாத, அதை கிளாஸ் டம்ளர் எடுக்கிறான்னு வச்சுங்களேன், கீழே எடுக்கிறப்பே கீழே போட்டுறாதேங்கிறான். இப்படி ஒரு அபசகுணமான பேச்சு. கீழே போட்டால் உடஞ்சிரும். அப்புறம் என்ன, கிளாஸ் உடையாம ஒட்டிக்குமா உடஞ்சதெல்லாம்? தெரிஞ்சுக்கிட்டுங்க குழந்தைங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் குழந்தைங்க. சின்ன வயசுல நான் விளையாட போறோம்னா விளையாண்டு முடிச்சுட்டு வரப்ப எங்க அப்பா அடிபட்டு தான் கேட்பார். அடிபடலைப்பான்னு சொன்னா, ஏன்டா சரியா விளையாடலையாம்பார். இப்போ நல்லா விளையாண்டு வாம்பார். அடிபடுற மாதிரி விளையாண்டு வரணும். இன்னைக்கு குழந்தைங்களை இறக்கி விட மாட்டேங்கிறீங்க. பாதி பேர் இறக்கி விட மாட்டேங்கிறீங்க. அப்படியே வச்சிருக்கிறது. அவன் திமிர்றான், இறங்கணும் முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்ப்பான். அப்புறம் அப்படியே வீட்டிலேயே செட்டில் ஆயிடுவான். வேலைக்கு போனால் வேலைக்கு போக மாட்டான். எல்லாமே ஆரம்பத்திலேருந்து நீங்கள் எஜுகேட் பண்ணுறது தான் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும். குழந்தைகளுடைய மனம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எழுதப்படாத ஒரு ஸ்லேட் மாதிரி. அதில் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுதான் ஃபியூச்சர். அதுதான் ஃபியூச்சர். நல்ல வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ளுங்கள் குடும்பத்துக்குள்ள. நானும் என் மனைவி வீட்டில் வாங்க போங்கன்னு தான் பேசுவோம். அதனால என் பொண்ணு என்ன பண்ணுவா, வீட்டுக்கு யார் வந்தாலும் வாங்க போங்கன்னு பேசுவா. நான் வாடி பொடின்னு பேசினா யார் வந்தாலும் வாடி பொடின்னு தான் அவன் பேசுவான். நீங்கள் சொல்லித்தரதான் அவங்க குழந்தைங்களுக்கு வரும். குழந்தைங்க கெட்டு போயிட்டான், என் குழந்தை என் பேன் எங்கள் ஹெச்ஓடி சார் ரொம்ப அழகாக சொல்லுவார். டாக்டர் சிவச்சந்திரன் ஐயா, தருமபுரம் மாதினம் கலைக்கல்லூரியில் என்னுடைய ஹெச்ஓடி சார், அவர் சொல்லுவார், நீங்கள் சொல்லி உங்கள் குழந்தைங்க கேட்கலைன்னா அது உங்கள் குழந்தைங்களுடைய தப்பு இல்லை, உங்கள் வாக்கில் இன்னும் சத்தியம் இல்லைம்பார். நீங்கள் சொல்லி கேட்குற அளவுக்கு தகுதியான ஆளாக நீங்கள் மாறல, உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கும்பார்.
நிறைய பேரண்ட்ஸ் என்ன போட்டு இந்த காய்ச்சறாப்புல ஈரோடு மகேஷ்னு நினைப்பீங்க. ஆனால் இவ்வளோ தூரம் வெளியில் பார்த்து பார்த்து எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது. நல்லா வளர வேண்டிய குழந்தைகள் எல்லாம் இப்படி பெற்றோருடைய கவனப்பின்மையால் மட்டுமே இப்படி ஆயிடுறாங்களேன்னு. நான் எவ்வளோ கவுன்சிலிங் போகிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எத்தனை பேர் கவுன்சிலிங், அவ்வளோ கவுன்சிலிங் போகிறேன். காரணம் ஒன்றுமே இல்லை, எங்கள் அப்பா அம்மா என்னை திட்டிகிட்டே இருக்காங்க சார், என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாகவே பேச மாட்டேங்கிறாங்க, என்னை படின்னு சொல்கிறாங்க, எனக்கு என்ன டேலண்ட், எனக்கு என்ன விருப்பம் அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. மார்க் எடுக்கிறது மட்டும் இல்லைங்க. உங்கள் பையன் படித்து டாக்டர் ஆறான், உங்கள் பையன் படித்து இன்ஜினியர் ஆறான், இல்லை உங்கள் பையன் படித்து பொலிட்டிஷியன் ஆறான், இல்லை உங்கள் பையன் படித்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆறான், இதெல்லாம் முக்கியம் இல்லை. உங்கள் பையன் படித்து நாளைய சமுதாயத்தில் நல்ல மனிதனாக மாற வேண்டும், இதுதான் முக்கியம். நிறைய பேர் அதை நினைக்கிறதே இல்லை. பணம் சம்பாதிக்கிற மிஷின் மாதிரி, ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் நீங்கள் குழந்தைங்களை பார்க்குறீங்க. நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அவன் பெரிய ஆளாவான், சம்பாதிப்பான், மறுபடியும் என்னை பார்த்துக்குவான், கவனிப்பான். அவனை ஏடிஎம் மிஷினா உள்ளே வச்சு அப்பப்போ எடுத்துக்கிறதுக்கு கிடையாதுல்ல. அவனுக்கு ஒரு உணர்வு இருக்குல்ல. கலில் ஜிப்ரான் சொன்னார்ல, உங்கள் குழந்தைகள் எல்லாம் உங்கள் குழந்தைகள் அல்ல. பயந்துடாதீங்க. ஒரு அக்கா அதிர்ச்சியாக பார்க்குது, என்ன எப்படி சொல்கிற அப்படின்னு. உங்கள் குழந்தைகள் எல்லாம் உங்கள் குழந்தைகள் அல்ல, அவர்கள் உங்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு வந்தவர்கள்னார். அவ்வளோதான். அவங்களுக்குன்னு கனவு இருக்குது, அவங்களுக்குன்னு சிறகுகள் இருக்குது. தனியாக பறக்க விடுங்க, டெய்லி பேசுங்க, விளையாடுங்க குழந்தைங்களோட குழந்தையாக மாறிப்போங்க. ஏன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரு டீச்சர் ரோல் மாடலாக இருப்பாங்க. எனக்கு ரோல் மாடல் இருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே அதே மாதிரி நீங்கள் படிக்கிற காலத்தில் ஒரு டீச்சரை அல்லது ஒரு சாரை நிச்சயமாக பிடிச்சிருக்கும். ஏன்? நம்ம அம்மா அப்பா விட பிடிச்சிருக்கும். ஏன் தெரியுமா? அவங்க தான் நம்மகிட்ட இணக்கமாக பேசுவாங்க. டாக்டர் அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆனோன்னு யார் பேரை சொன்னார்? அவருடைய ஆசிரியர்கள் பேரை தானே சொன்னார். உசேன் போல்ட் அப்படியே மின்னல் வேக மனிதன். என்னடா இந்த மனுஷன் இதுக்கு மேலே வேகமாக ஒன்னா ஓடுறப்பே செத்து போயிடுவான். எங்கள் டாக்டர்லாம் அந்த அளவுக்கு வேகமாக ஒன்னா அந்த ஓட்டப்பந்தய வீரனா மாறினதுக்கு காரணம் அவருடைய பள்ளி ஆசிரியர். எல்லாருடைய வாழ்க்கைக்கு பிறகும் எல்லாருடைய வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு ஆசிரியை நிச்சயமா இருப்பாங்க. அவர்கள் தான் நம் வாழ்க்கையினுடைய தலையெழுத்தையே மாற்றியவர்கள். நான் படிக்கிற காலத்தில் பேச்சு போட்டின்னு போறப்பெல்லாம் மற்ற எல்லாரும் திட்டுவாங்க. எங்க அம்மா அப்பா கூட திட்டிருக்காங்க, எங்க அண்ணன் திட்டிருக்காங்க. என் ஆசிரியர்கள் ஒருபோதும் என்னை திட்டியது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறைடா தம்பி மகேஷ், உனக்கு பேச்சு தான் துறைனாங்க. அவர்கள் அன்று கொடுத்த ஊக்கம் தான் இன்றைக்கு ஈரோடு மகேஷ் என்கிற இந்த இளைஞன் வருடத்திற்கு 40 உலக நாடுகள் சர்வ சாதாரணமா டிராவல் பண்றேன். ஒரு கார்பரேட் கம்பெனியோட சிஇஓ, சிஎஃப்ஓ, சிஓஓ சம்பாதிக்கிறத விட மாசம் 10 மடங்கு ஜஸ்ட் லைக் தட் நான் சம்பாதிக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் என் ஆசிரியர்கள் எனக்கு கொடுத்த சரியான ஊக்கம் மட்டும்தான். நம்மளால தர முடியாது, பெற்றோர்களால் தரவே முடியாது. நம்மளுக்கு வேற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை சிந்தனை எல்லாம் மாறிடுச்சு. நம்ம அப்பா அம்மா மாதிரிலாம் இன்னைக்கு அப்பா அம்மா கிடையாது, நாம கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் முழுக்க நம்பி ஒப்படைக்க வேண்டியது உங்கள் குழந்தைகளை பள்ளிகளிடம், ஆசிரியர்களிடம் மட்டும்தான், வேற யார்ட்டையுமே கிடையாது. நீங்க ஒரு ஸ்கூல்ல உங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறீங்களா, அந்த ஸ்கூலை நீங்க முதல்ல ப்ரௌடா நினைங்க. அவங்க சொல்லித்தர டீச்சர்ஸை நீங்க மதிக்க கத்துங்க. என்னோட ஆசிரியர்கள் வரப்ப எங்க அப்பா அம்மா முதல்ல வணக்கம் சொல்லுவாங்க, ஐயா வணக்கம், அம்மா வணக்கம்பாங்க. இல்லைடா அப்பா அம்மாவே வணக்கம் சொல்றாங்கன்னா இவர் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்ட்டு நான் இன்னும் குனிஞ்சு ஐயா வணக்கம், அம்மா வணக்கம் எங்களுடைய ஆசிரியர்களை பார்த்து. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி விஷ் பண்றீங்க டீச்சர்ஸை பார்த்து? எவ்வளவு பேருக்கு மரியாதை இருக்கு? பழைய காலத்துல குருகுல கல்வின்னு ஒன்று இருந்தது. வாத்தியார் வீட்டுக்கு போய் அவருக்கு தேவையான சேவைகள் எல்லாம் செஞ்சுட்டு மிச்சம் இருக்கிற நேரத்தில் அவருக்கு தோணுனா சொல்லி கொடுப்பாரு. அப்படி வந்த அறிவு நம்முடைய கலாச்சாரம். ஆனா இன்னைக்கு எப்படி தலைகீழா மாறிடுச்சு பாருங்களேன். ஃபீஸை கட்டிட்டோம், ஃபீஸை கட்டினா என்ன வேணா நம்ம ஸ்கூல்ல கேள்வி கேட்கலாம், டீச்சர்ஸ் எப்படி வேணா கொஸ்டின் பண்ணலாம். அந்த மென்டாலிட்டி முதல்ல மாத்துங்க. ஆசிரியர்களை மதிக்கிற சமுதாயம் மட்டும்தான் தரமான சமுதாயம் என்பது என்னுடைய கருத்து. அங்கொன்றும் இங்கொன்றுமா சில ஆசிரியர்கள் தப்பு பண்ணலாம். ஏன் பேரண்ட்ஸ் எத்தனையோ பேர் தப்பு பண்றாங்க, எல்லா பேரண்ட்ஸ் அப்படின்னு நினைக்க முடியுமா? அந்த மாதிரி தான் ஆசிரியர்களும். யாராவது 1-2 பேர் தப்பு பண்ணுவாங்க, அதனால எல்லா ஆசிரியர்களும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஆசிரியர்களை நம்புகிற சமுதாயம் நலமான சமுதாயம். ஒரு நல்ல ஆசிரியன் 1000 யானைகளுக்கு சமம்னாரு நெப்போலியன். ஒரு நல்ல ஆசிரியன் 1000 யானைகளுக்கு சமம். ஒரு ஆசிரியர் கொடுக்கிற தெம்பும் தைரியமும் யாராலையும் தர முடியாது. இன்றைக்கு ஈரோடு மகேஷ் நகைச்சுவையை தாண்டி மொழியால நிக்கிறேன் நான். சார் நீங்க நல்லா தமிழ் பேசுறீங்கிறான் தமிழ்நாட்டில் இருக்கிறவன். ஏதோ ஐரோப்பா இருந்து நல்லா தமிழ் பேசி ஆச்சரியப்பட்டா பரவாயில்ல, எங்க போனாலும் கை கொடுத்து சொல்றாங்க, சார் காமெடி சூப்பர், அதை விட உங்க தமிழ் நல்லா தமிழ் பேசுறீங்க சார். நீ எங்க சார் இருக்கீங்க? தஞ்சாவூர்ல. அப்புறம் என்ன சார் பிரச்சனை? தமிழ்நாட்டில் தமிழ் பேசுன்னு ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளவு மொழி சார்ந்த ஒரு ஆளா நான் நிக்கிறதுக்கு, கம்பீரமா நிக்கிறதுக்கான காரணம் என்னுடைய ஆசிரியர்கள். இங்க இருக்கிற பெற்றோர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள், உங்கள் குழந்தைகளை மனிதர்களாக வளர்ப்பது முக்கியம். மார்க் எடுக்கிற இல்ல மார்க் குவிக்கிற மிஷினா பார்க்காதீங்க. 2வது, வீட்டில் நீங்க பேசுகிற வார்த்தைகளை
பண்பாடோடு பேச கற்றுக்கொள்ளுங்கள். அப்பதான் உங்க குழந்தைங்க உங்களை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த சமுதாயத்தில் பேசும். மூணாவது, உங்கள் குழந்தைகள் படிக்கிற பள்ளியின் மீதும் உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி சொல்லித் தருகிற ஆசிரியர்கள் மீதும் நீங்கள் பெருமையோடும் மரியாதையோடும் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். மூணாவது. நாலாவது விஷயம், இந்த குழந்தைகள் இந்த சமுதாயத்திற்கான குழந்தைகள்ங்கிறத நீங்க நினைங்க. இவன் வளருவான், என்ன காப்பாற்றுவான், என்ன நல்லா வச்சுப்பான் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கவே இருக்காதீங்க. இது நாலாவது. அஞ்சாவது, உங்கள் குழந்தைகள் எந்த மொழி வேணா கத்துக்கிட்டோம், எவ்வளவு வேணா கத்துக்கிட்டோம், ஆனா மனசு நிறைய பேசுற ஒரே மொழி, சிந்திக்கிற ஒரே மொழி நம்முடைய தாய்மொழி மட்டும்தான். வீட்டில் தாய்மொழி மட்டும் பேசுவதற்கு உங்கள் குழந்தைகளை கட்டாயப்படுத்துங்கள். தமிழ்ல தான் பேசணும்னு சொல்லுங்க. ஆங்கிலம், ஹிந்தி இல்ல உங்களுடைய அரபு எதுனாலும் இங்க பள்ளியில சொல்லித்தரதுக்கு இவங்க தயாரா இருக்காங்க. வீட்டில் பேசுகிற மொழி தாய்மொழியாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த மொழி சரியா இருந்தாதான் எல்லாமே சரியா இருக்குங்கிறத நீங்க நம்புங்க. மகாத்மா காந்தியடிகள், நான் தமிழனா பிறந்து திருக்குறளை படிச்சிருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். நான் தமிழனா பிறந்து திருக்குறள் படிச்சிருந்தா இன்னும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். என்னால மொழியாக்கம் பண்ண குறள்களை மட்டும்தான் படிக்க முடிந்தது, அது எனக்கு மிகப்பெரிய வருத்தம்னாரு. கன்ஃபூஷியஸ் சொன்னாரு, நீங்கள் ஒழுக்கத்தோடும் நேர்மையோடும், சீனர்களே நீங்கள் ஒழுக்கத்தோடும் நேர்மையோடும் நடந்து கொண்டீர்கள் என்றால் அடுத்த பிறவியில் இந்தியர்களாக பிறப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த மண்ணை, இந்த வேரை, இந்த மொழியை, இந்த பண்பாட்டை, இந்த கலாச்சாரத்தை உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை பேரும் கொண்டாடி மகிழ்கிறார்கள் நம்மை தவிர. மொழிய பண்பாட்டை குழந்தைங்களுக்கு சொல்லித்தர பெற்றோர்களா நீங்க மாறுங்க. இங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்குற மரியாதை கொடுக்குறவங்களா மாறுங்க. இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, சிலபஸ் தாண்டி ஏதாவது ஒரு நாள், மாசத்துல ஒரே ஒரு நாள் இந்த நாட்டில் என்ன நடக்குது, இந்த நாட்டினுடைய வரலாறு என்னங்கிறத தயவு செய்து இங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு முன்மாதிரியான பள்ளியாக உங்கள் பள்ளி மாற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நிறைய குழந்தைங்களுக்கு யார் பிரதமர், யார் முதலமைச்சர், நாட்டில் என்ன நடக்குது, நம்ம வரலாறு என்ன எதுவுமே தெரியாது. ஒரு குழந்தை ஒரு ஆகஸ்ட் 15க்கோ ஜனவரி 26க்கோ பள்ளியினுடைய வளாகத்தில் நிற்கிறப்ப இது எப்படிப்பட்ட தேசம், இந்த தேசம் எவ்வளவு பேர் போராடி இந்த சுதந்திரத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னு அந்த உணர்வோடு அந்த குழந்தைகள் நிற்க வைக்கணும். அதுக்கு நம்ம வரலாறு தெரியணும். அந்த வரலாறை கற்றுக் கொடுக்குற ஒரு முன்மாதிரி பள்ளியா நீங்க மாறுங்க. எங்களுக்கு டீச்சர்ஸ் அத்தனை பேருக்கும் நான் ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன். என்னுடைய வேண்டுகோள், தயவு செய்து பாடத்தை தாண்டி உலகத்தையும் யோசிக்கிற, சிந்திக்கிற பக்குவத்தை உங்களுடைய மாணவர்களுக்கு வழங்க கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் என்னுடைய ஆசை. நான் நிறைய பேசுவேன். இன்னும் குழந்தைங்க டான்ஸ்லாம் இருக்கு, பிரைஸ் வேற கொடுக்கணும்னாங்க. நான் ஜோக் சொன்னா நீங்க பாட சிரிச்சிட்டே இருக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. ஆனா அந்த ஆனுவல் டே முடிஞ்சது, ஃபர்ஸ்ட் ஆனுவல் டே வேற, பயனீர்ங்கிற வார்த்தைக்கே ஒரு மகத்தான சொல், எல்லா விதத்திலையும் ஒரு முன்மாதிரியா இருக்கணும். அதனால நீங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு வீட்டுக்கு போறப்ப, மகேஷ் சொன்னாரே வீட்டில் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் சொன்னாரே, எவ்வளவு சொத்து சேர்த்துருக்கோம், அது முக்கியம் இல்லை, குழந்தைங்களோட விளையாடணும்னு சொன்னாரே, பண்பாடா பேச கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னாரே, வரவங்களை வாங்க உட்காருங்க தண்ணி கொடுக்கணும்னு சொன்னாரே, இதெல்லாம் நம்ம பண்ணணுமே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னு வச்சுங்களேன், என் பேச்சுக்கான வெற்றி அது மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது. நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் நாளைய சமுதாயத்தினுடைய தூண்களாக, தலைவர்களாக வளர வேண்டும் என்றால் அது நம் கையில் தான் இருக்கிறது. வாய்ப்பிற்கு நன்றி.